நாடாளுமன்றத்தை நோக்கி வந்து சிஜேபி கட்சியினர் அப்புறப்படுத்தப்பட்டதால் நுழைவு வாயில் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர் காவல்துறையினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தற்பொழுது நாடாளுமன்றத்திற்கு வெளியே இருந்த போராட்டக்காரர்களை அந்த பகுதியை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளில் மிக தீவிரமாக காவல்துறையினர் முன்னேற்றமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாக யாரும் உள்ளே வந்து விடாத வண்ணமும் அவர்கள் பல்வேறு விஷயங்களையும் செய்து வருகிறார்கள். இந்த கண்ணீர் புகை குண்டு வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிடத்திற்குள்ளாகவே ஒரு 30-40 கண்ணீர் புகை குண்டுகள் என்பது அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு அருகிலேயே வீசப்பட்டது. நம்மால் அந்த வீடியோ காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு மோசமான முறையில் அந்த சூழல் என்பது இருந்தது. இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை என்பதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஜே.பி. நட்டா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த காக்ரோச் ஜனதா கட்சியின் நிர்வாகிகளுடன் அவர்களது கோரிக்கைகள் சம்பந்தமாக பேசி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் தர்மேந்தர் பிரதான், இந்த அத்தனைகளுக்கும் மூல காரணமாகவும் முக்கிய புள்ளியாகவும் இருக்கக்கூடிய தர்மேந்தர் பிரதானுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஏனென்றால் தர்மேந்தர் பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களின் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. எனவே அவர் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறார், போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கண்ணீர் புகை குண்டு வீச்சுக்கும் தடியடி நடத்தப்பட்டதற்கும் எதிர்க்கட்சிகளும் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். மல்லிகார்ஜுன கார்கே ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல் இது என கடுமையாக சாடி இருக்கின்றார். நிலைமை ஓரளவுக்காக சீரழிவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்.